விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதி வழங்கக் கோரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நேற்றும் இன்றும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. கருணாதேவி மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. கோயில் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்டதாகவும், அடிவார பகுதி விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்டதாகவும் உள்ளது. இந்த கோயிலில் தற்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டுள்ளதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளன. இந்த கோயிலின் முக்கிய திருவிழாவாக வருடந்தோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை திருவிழா இன்று நடைபெற இருந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி முதல் நாளை 13ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அன்று மாலை திடீரென சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீயானது பற்றி எரிய துவங்கியது. இதனையடுத்து மறுநாள் 11ஆம் தேதி பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பக்தர்கள் கோயிலுக்கு செல்லாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்த நிலையில் நேற்று தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக என்று சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சியரும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். அதாவது தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் சதுரகிரி ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு பக்தர்கள் செல்லலாம் என அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் மீண்டும் சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கவச்சிப்பாறை என்ற பகுதியில் காட்டுத்தீயானது மீண்டும் எரிய துவங்கியது. இதனை அடுத்து நேற்று இரவு இரு மாவட்ட ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மேலும் தீ கட்டுக்குள் முழுமையாக கொண்டுவரப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர். ஆனால் கோயில் மலைப்பகுதியில் தற்பொழுது காட்டுத்தீ எரிந்து வருவதன் காரணமாக கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என வனத்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் கோயில் அடிவார பகுதியான தானிப்பாறை பகுதியில் சாலையில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் காவல்துறையினர் வந்து அந்த பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இருந்த போதிலும் தொடர்ந்து கோயில் அடிவார பகுதியில் இன்று ஆடி அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வருகை வந்தவனம் உள்ளதால் அந்த அடிவார பகுதி என்பது ஒரு பரபரப்பான நிலையிலேயே காணப்படுகிறது. கருணாதேவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி. அதனால நீங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில்